நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியன், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் ஹையர் எக்ஸாம் நடக்க போகுது. அதில் விஷாரத் பூர்வத்தில் தேர்ட் பேப்பர் பார்க்குறோம். தேர்ட் பேப்பரில் ஏற்கனவே பிரிவு 1 நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பிரிவு 1 மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கேள்வி தான் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு பார்ட்டிலையும் 2 இல்லை 3 கேள்வி அட்டன் பண்ணணும். ஒரு கேள்விக்கு 20 மார்க்கு சமமான மதிப்பெண். மொத்தம் டோட்டலாக 8ல் 5 கொஷின் எழுதணும். ஒவ்வொரு கொஷின் 20 மார்க்கு. பிரிவு 1 2 கொஷின் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்து பிரிவு 3 அதில் 3 கொஷின் அட்டன் பண்ணணும். பிரிவு 2 மொத்தம் இடஞ்சுட்டி விளக்கு 5 கொடுத்து அதில் 4 எழுத சொல்லுவாங்க. அந்த இடஞ்சுட்டி ஒன்றுக்கு 5 மார்க்கு. அதில் எக்ஸ்ட்ரா 3 கொஷின் வரும். அந்த 3 கொஷினுக்கு 20 மார்க்கு. அதுலேயும் மொத்தம் டோட்டலாக 4 வரும். அந்த 3 கொஷின் அதில் இடஞ்சுட்டி விளக்கு தெரியல அப்படின்னாங்க. கொஸ்டின் ஆன்சர் அதில் 3 எழுதிட்டா அதில் 60 மார்க் வரும். பிரிவு 1 2 கொஸ்டின் எழுதிட்டா அதில் ஒரு 40 மார்க் வரும். மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரும். அப்படி இடஞ்சுட்டி விளக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் இடஞ்சுட்டி விளக்கில் மொத்தம் 5 தருவாங்க. அதில் 4 மட்டும் எழுதினா போதும். அதில் கொஷின் மொத்தம் டோட்டலாக பிரிவு 2 3 கொஷின் தான் வரும். அது 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். மொத்தம் டோட்டலாக அதில் 60 மார்க் வரும். பிரிவு 1 அதில் ஒரு 40 மார்க் வரும். இல்லை எனக்கு பிரிவு 1 3 கொஷின் எழுதுகிறேன் அப்படின்னாலும் அதில் 60 மார்க் வரும். பிரிவு 2 இதில் 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் 3 கொஷினில் 2 எழுதலாம். அப்படி ஒரு கொஷின் அட்டன் பண்ணிட்டு கூட இடஞ்சுட்டி விளக்கு கூட எழுதலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ பிரிவு 2 பார்க்குறோம். பிரிவு 2 ஃபஸ்ட்டு எவையேனும் 4 இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஆ, காந்தியின் இதயம் மீண்டும் கக்குது ரத்தம். இதில் இடம் பொருள் சொல்லி நம்ம எழுதணும். இடம் எழுதிட்டு அதுக்கு பொருள் விளக்கணும். மொத்தத்தில் 5 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கும் 5 மார்க்கு. ஆ, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இடம் பொருள். ஈ, புழுதியை துடைத்தேன் என்றாய், மீண்டும் நீ புணர்ந்தாய் என்னை. ஈ, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஊ, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு இது. ஏ, மனிதன் உணவினை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ. ஏ, சுண்டு விரலிலே குண்டலப்பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி. ஐ, வறுமை என்பது என் நெனன் கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணிந்தான். ஓ, பாசம் என்பது யாதன் கேட்டேன், பணிந்து பாரென இறைவன் பணிந்தான். ஓ, கள்வனை கோரல் கடுங்கோலன்று. ஔ, இப்பொழுதும் நாமே நடப்பதா கூடாது, பாதையை நடக்க சொல். இதில் மொத்தம் டோட்டலாக 12 கொடுத்துருக்காங்க. ஆளில் அவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் தேர்வுக்கு இது அதாவது 5 வரும். நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு மொத்தம் 5 மார்க் வரும். மொத்தம் டோட்டலாக அதுக்கு ஒரு கொஷின் மாதிரி வரும். டோட்டலாக 20 மார்க்கு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்து.